மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றுமாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, வேதபாரகர் பரிசேயருடைய நீதி. யோவான் 19ஆம் அதிகாரத்தின் 38 முதல் 42 வசனங்களிலே, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, நிகோதேமு ஆகிய இயேசுவின் அந்தரங்க சீஷர்கள் யூதருடைய முறைமையிலே சிறப்பாக இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் அந்தரங்க சீஷன் என்று இங்கு நாம் காண்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே இந்த நிகோதேமு என்ற பரிசேயனாகிய அந்தரங்க சீஷனை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய மார்க்கத்தின் தீவிரவாதிகள் தான் பரிசேயர்கள். அவர்கள் அந்த மார்க்கத்தின் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனத்தின்படி, சவுலாகிய பவுலும் பரிசேயர்கள் வரிசையிலே வைராக்கியம் கொண்ட தீவிரவாதி. எனவேதான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினேன் என்று சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே நம் ஆண்டவர் வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதி என்று குறிப்பிடுகிறார். அந்த நீதியிலே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். வேதபாரகர் என்பவர்கள் இந்த கொள்கையை போதிக்கக்கூடியவர்கள், பரிசேயர் என்பவர்கள் இந்த கொள்கையை கை கொள்பவர்கள். எனவே வேதபாரகர் பரிசேயருடைய நீதி என்பது அவர்களுடைய உரிமையை காட்டுகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டவர் அதை உவமையாக குறிப்பிடுகிறார். அதை பரிசேயனின் ஜெபம் என்று நாம் காண்கிறோம். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பரிசேயனின் வாழ்க்கை பாவத்திற்கு எதிராக இருக்கிறது. வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே அவன் ஜெபம் பண்ணுகிறான். இதுவே பரிசேயருடைய நீதி. ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். இங்கு நம்முடைய கர்த்தர் பரிசேயருக்கு எதிராகவும் ஆயக்காரருக்கு ஆதரவாகவும் தீர்ப்பளிக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே மற்றொரு உவமையை நம்முடைய கர்த்தர் சொல்கிறார். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவ்விடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, இந்த உவமையிலே வேசிகளிடத்திலும் தாசிகளிடத்திலும் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட இளைய குமாரனையும் தகப்பனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து ஒரு குற்றமும் செய்யாத மூத்த குமாரனையும் நாம் காணலாம். 30ஆம் வசனத்திலே, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்று மூத்த குமாரன் சொன்னான். இந்த இளைய குமாரனை பாவிகள் ஆயக்காரர் என்ற இடத்திலே நம்முடைய கர்த்தர் உவமைப்படுத்துகிறார். 29ஆம் வசனத்திலே, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை என்று மூத்த குமாரன் சொல்லுகிறான். இந்த மூத்த குமாரனை நம்முடைய கர்த்தர் பரிசேயருக்கு உவமைப்படுத்துகிறார். பரிசேயர் தங்கள் நீதிகளிலே குற்றஞ்சாட்டப்படாதபடி இருப்பது போல இந்த மூத்த குமாரனும் ஒரு குற்றமும் நான் செய்யவில்லை என்று சொல்லுகிறான். இந்த மூத்த குமாரனை அனுசரியாதபடி இளைய குமாரனை தகப்பன் அங்கீகரித்தார். மூத்த குமாரன் இளைய குமாரனை எதிர்க்கிறது போல பரிசேயர்கள் பாவிகளையும் ஆயக்காரர்களையும் எதிர்க்கிறார்கள். எனவே இயேசு சொன்ன உவமைகளிலிருந்து நம்முடைய கர்த்தர் பரிசேயருக்கு எதிராகவும் ஆயக்காரர் பாவிகளுக்கு ஆதரவாகவும் இருக்கிறார் என்பதை நாம் அறியலாம். யோவான் 7ஆம் அதிகாரத்தின் 48ஆம் வசனத்திலே, அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் இயேசுவை விசுவாசித்ததுண்டா என்று பரிசேயர்கள் கேட்கிறார்கள். எனவே இந்த திருவசனத்திலே பரிசேயரில் ஒருவரும் இயேசுவுக்கு ஆதரவாக இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்தின் 42ஆம் வசனத்திலே, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவ்விடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த திருவசனத்திலே அதிகாரிகள் அநேகர் இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்தாலும் பரிசேயருக்கு பயந்து அதை அறிக்கை பண்ணவில்லை என்பதை நாம் அறியலாம். பரிசேயர்கள் அவருக்கு எதிராக இருந்தாலும் இயேசு ஒரு கூட்டம் ஜனங்களை தம் பக்கத்தில் வைத்திருக்கிறார். இதை கண்ட பரிசேயராகிய எதிரிகள் திகைத்து பிரமித்ததாக நாம் காணலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்று பிரமித்து திகைக்கிறார்கள். பரிசேயர்கள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் இயேசு கூட்ட ஜனங்களை தம்மோடு வைத்திருக்கிறார் என்பதை நாம் காணலாம். இந்த சூழ்நிலையிலே சீமோன் என்ற பரிசேயன் நம்முடைய கர்த்தரை விருந்துக்கு அழைத்ததாக லூக்கா 7ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினார். அந்த பரிசேயன் அவரை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இங்கு ஒரு பரிசேயன் அவரை ஏற்றுக்கொண்ட இடத்திலே இந்த பாவியான ஸ்திரீ செய்த செயல் இயேசுவை பரிசேயன் கண்டனம் பண்ணக்கூடிய இடத்திலே கொண்டு வந்ததாக 39ஆம் வசனத்திலே நாம் காணலாம். எனவே நம்முடைய கர்த்தர் ஒட்டுமொத்தமாக ஆயக்காரர் பாவிகளுக்கு ஆதரவாகவும் பரிசேயருக்கு எதிராகவும் இருக்கிறதாக நாம் காணலாம். எனவேதான் இவர் ஆயக்காரர் பாவிகளுக்கு சிநேகிதர் என்று அனைத்து பரிசேயர்களும் இவர் மேல் குற்றஞ்சாட்டுகிறதை திருமறையில் பல இடங்களில் நாம் காணலாம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தில் பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ யோவான் ஸ்நானனாலே ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று நம்முடைய கர்த்தர் 7 முறை சொன்னதாக நாம் காண்கிறோம். 13, 14, 15, 23, 25, 27, 29 ஆகிய வசனங்களில் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னதாக நாம் காண்கிறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தின்படி அனைத்து வேதபாரகர் பரிசேயரை ஆண்டவர் தள்ளி ஆயக்காரர் பாவிகளை சேர்த்து கொண்டதாக நாம் காணலாம். எனினும் 2 அந்தரங்க சீஷராகிய பரிசேயர்கள் நிக்கோதேமுவும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருஷ்டாந்தங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எச்சரிப்படைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.